guys, welcome back to the channel. In our channel, in a video, we will see a preview of a super high quality Clean HDR CC. We will Alight motion app use to make in this CC. I recently in Instagram post use CC in super CC. Just you a love post edit perfect in the CC. Just you any scenario edit a super CC. But you exposure videos in the CC add beautiful. So you a high exposure video in the CC add பண்றீங்கன்னா கொஞ்சம் values நீங்க அந்த வீடியோக்கு ஏத்தாப்ல adjust பண்ணாதான் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதையும் நான் எப்படி பண்ணனும் அப்படினு எல்லாமே இந்த வீடியோல சொல்லி தரேன். சோ skip பண்ணாம வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, Alight motion app open பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் இல்லனா வீடியோ இதே போல இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இம்போர்ட் பண்ணிட்டு இது பாத்தீங்கன்னா ஒரு 4 ரெக்டாங்கிள் வச்சு நான் சொல்லிருக்கேன் இந்த CC. இது நீங்க டிஃபரண்டா மேக் பண்ணா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. சோ கொடுத்துட்டு என்ன பண்ணீங்கன்னா அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, அதர் ஆப்ஷன் போங்க, காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். So கொடுத்துட்டு again பாத்தீங்கன்னா add effects போங்க, just color and light போங்க. சோ அதல போனீங்கன்னா brightness and contrast இருக்கும். சோ அத கொடுத்துக்கோங்க. சோ brightness and contrast பாத்தீங்கன்னா brightness பாத்தீங்கன்னா ஒரு 15 வைங்க. சோ contrast பாத்தீங்கன்னா ஒரு 18 வைங்க. ஓகே 15 18 அந்த மாதிரி brightness contrast வச்சுக்கோங்க. சோ again பாத்தீங்கன்னா add effects போங்க, then color and light போங்க. சோ அதல போனீங்கன்னா saturation and vibrance அப்படின ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அத கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோ saturation and vibrance பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. சேச்சுரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு -25.5 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா சேச்சுரேஷன் வச்சுக்கோங்க. சோ அகைன் பாத்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, தென் கலர் அண்ட் லைட் போங்க. சோ அதல பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா எஃபெக்ட் இருக்கும். சோ அத ஆட் பண்ணிக்கோங்க. சோ அத ஆட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.22 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. 0.22 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்போஷர் வேல்யூ வச்சுக்கோங்க. வேற எதுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம ஆல்ரெடி டன். சோ இது என்ன பண்ணீங்கன்னா blending and opacity போங்க. சோ அதல போனீங்கன்னா contrast அப்படின ஒரு கேட்டகரி இருக்கும். சோ அதல போனீங்கன்னா soft light அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல. ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஃபரன்ஸ் நோட்டீஸ் பண்ண முடியும். சோ அகைன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. full screen கொடுத்துக்கோங்க. அகைன் பாத்தீங்கன்னா add effects போய்ட்டு copy background ஆட் பண்ணிக்கோங்க. சோ அகைன் பாத்தீங்கன்னா add effects கொடுத்துட்டு blur ஆப்ஷன் போங்க. சோ இதுல போனீங்கன்னா sharpen ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா sharpen ஷேப். சோ இதுல பாத்தீங்கன்னா sharpen மட்டும் வச்சுக்கலாம். சோ sharpen-ஓட ஸ்ட்ரெngth பாத்தீங்கன்னா கம்மி பண்ணுங்க, நல்லாவே கம்மி பண்ணுங்க. லைக் ஒரு 0.10 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா sharpen-ஓட ஸ்ட்ரெngth வச்சுக்கோங்க. ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்கிருங்க. 10.0 அந்த ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா sharpen-ஓட ரேடியஸ் கொண்டு போயிருங்க. சோ ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஷேப் ஆட் பண்ணிட்டு full screen கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கொடுத்துட்டு சோ இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோ காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, தென் கலர் அண்ட் லைட் போங்க. சோ அதல போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அத ஆட் பண்ணிக்கோங்க. சோ ஆட் பண்ணிட்டு ஹைலைட்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணுங்க. லைக் ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கு 120% வச்சுக்கோங்க. சோ ஷேடோஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சமா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஒரு 80% ஷேடோஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ பெர்ஃபெக்ட்டா நமக்கு CC ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோல பாத்துட்டீங்க, ப்ரிவியூல பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும் ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட். சோ அதுக்கு ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க. சோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ், காப்பி பேக்ரவுண்ட் இதுக்கு ஆட் பண்ண தேவை கிடையாது. சோ என்ன பண்ணீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட் போய்ட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா போங்க. சோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட கொடுத்துட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.30 அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்போசர் வச்சுக்கோங்க. சோ வச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் அகைன் போங்க. சோ போயிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா opacity and visibility இருக்கும். சோ அதல போனீங்கன்னா flicker அப்படினு இருக்கும். சோ அந்த flicker ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் flicker ஆட் பண்ணிட்டு அதோட frequency ஃபுல்லா வச்சிருங்க, strength ஃபுல்லா வச்சிருங்க, seed பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருங்க. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருங்க flickerக்கு. சோ இப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஷேப்போட கலரை மாத்தி விட்டுருங்க. ஓகேங்களா? ஷேப்போட கலர் பாத்தீங்கன்னா black-ஆ செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அதோட blending and opacity போங்க. சோ அதல போனீங்கன்னா லைட் அண்ட் இருக்கும். சோ அதல பாத்தீங்கன்னா screen கொடுத்துக்கோங்க. சோ ஓகே கொடுத்துக்கோங்க. சோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இப்போ பாத்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்பனா தான் கரெக்ட்டா இருக்குது. காப்பி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்குது.
சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு சூப்பரான ஃப்ளிக்கருமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா, சூப்பரான சிசியும் கிடச்சிச்சு, ஃப்ளிக்கரும் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பிஃபோர், லைக் வந்து ரொம்பவே எக்ஸ்போஷர் கம்மியாக ஒரு சூப்பராகவே இல்லாத ஒரு ஃபோட்டோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கலர் கிரேட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் கிரேட் பண்ணிட்டோம். சிம்பிளாகவும் இருக்கும், லைக் நீங்கள் வந்து சிம்பிளான எஃபெக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க, பேசிக் கலரிங்ஸ் தான். பட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு எடிட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஃப்ளார்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸில் தெரியும். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டாடா பாய், see you.